எங்க அப்பா வந்து மு.க. ஸ்டாலின் தெரியும்ப்பா, உங்க அப்பா யாருன்னு தெரியுமாப்பான்னு அவன் எதிர்த்தாப்புல நின்று ஒரு கேள்வி கேட்டான்னா சொல்லுவார். எஸ்ஐசி சந்திரசேகர் தான் சொல்லுவார். டாஸ்மாகில் பார்ட்டி ஃபண்டு அப்படின்றது ஒன்று போயிடுச்சு. இப்போ அது கஜானாக்குள்ள வருதுன்னு சொல்றாங்களே. இது மிகப்பெரிய பொங்கு. ஸ்கூலுக்கெல்லாம் புக்கு போச்சா என்ன ஏது அவ்வளவு விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்குது. உங்க அப்பா எங்க இருக்காரு தேடி பார்க்கறேன். இதை வந்து பேச்சு பொருளாக்கியாச்சு. என்ன இப்படி பண்றதுன்னா தாடி எதனா அரிச்சிருக்கும். நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேன். புரோட்டோகாலை மீறி வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சிட்டியில வந்து ஒரு முதலமைச்சர் வந்து எங்கேயும் அவர் இஷ்டத்துக்கு போகக்கூடாது. ஒரு இடத்துக்கு போறது பார்க்கறது அப்படின்னா கூட மேயரோட பர்மிஷன் வாங்கணும். இது வரைக்கும் சட்டசபையில எவனாவது இப்படி அப்படின்னு இருக்கானா? எம்ஜிஆர் இப்படின்னு இருக்காரு. எம்ஜிஆர் எவ்வளோ ஸ்டைல்லாம் பண்றவர் தான். இப்படி பண்ணியிருக்காரு. இல்ல அப்பாவை காணன்னு இப்படி கை வச்சுக்கிட்டு அப்பாவை காணும் அப்படின்னு கேக் வந்து தலைமைச் செயலகத்துக்கு கொண்டு வராங்க. ஆமா நான் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா. அப்படியே கட் பண்ணி வீட்டுக்கு வந்தா த்ரிஷா வந்து மாரி கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணி. இவர் பேசிக்கா மனிதனே கிடையாது. மனுஷனா இருக்கிறவனுக்கு தான் கூச்சம், வெக்கம், சூடு, சொரணை. வணக்கம் என்னன்னு சார். வணக்கம் டிகே, எப்படி இருக்கீங்க? நீண்ட இடைவெளிக்கு பின் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இணைகிறோம். இங்க 2 பேர் அணிஞ்சிட்டாங்களே. எந்த 2 பேரும்? யார் இணைஞ்சாங்க? அன்புமணி ராமதாஸ் அவர்களும். அன்புமணி ராமதாசன். ஏங்க அப்பம் புள்ளுக்குள்ளார 1000 பிரச்சனை இருக்குங்க. எந்த வெட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஆமா, காலே துண்டா போய் இது பண்ணதுக்கு அப்புறம் பையன் காலை விட்டு போயிட்டான். ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வந்தோடனே வாடாமவனேன்னு அப்பன் வர எடுத்து உட்கார வைக்கிறான். அது அப்பம் புள்ளனா அப்படிதான் இருக்கு. நீங்க இந்த அப்பா மகன் அப்படின்னு சொல்லும்போது இப்ப கூட உங்க அப்பா தேடி போனீங்களா? எங்க அப்பாவை தேடி போகணும்னா நான் செத்து தான் போகணும். ஓ ஆமால. ஆமா இல்ல உண்மையிலேயே இல்ல சார். எங்க அப்பா செத்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது 20 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஓ 20 வருஷத்துக்கு முன்னால செத்து போனவர் நான் எப்படி தேடி போறதுன்னா எப்படி? இல்ல சார், இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. எங்க அப்பா இங்க இருக்கிறாரு, இவங்களுடைய அப்பா எங்க, குட்டி ஸ்டோரிலாம் சொன்னாரு சிஎம் சார். அவரு சொல்லுவாரு. அதை வச்சுதான் கேட்டேன், உங்க அப்பா நீங்க தேடினீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து நிறைய, அதாவது ஒரு வார்த்தையை ஒரு சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிக்கணும். சிந்திக்காத மனிதனா ஒரு முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னா ஏதோ தாந்தோண்டித்தனமா பேசுறோம். ஆமா, அங்கேயும் உட்காந்து படம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். எவனோ எழுதி கொடுத்ததை பேசிக்கிட்டு இருக்காரா என்னங்கிற இதெல்லாம். எங்க அப்பா வந்து மு.க. ஸ்டாலின் தெரியும்ப்பா, உங்க அப்பா யாருன்னு தெரியுமாப்பான்னு அவன் எதிர்த்தாப்புல நின்று ஒரு கேள்வி கேட்டான்னா கேட்க மாட்டானா என்ன? கண்டிப்பா கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப கேட்டா என்ன ரேஞ்ச் ஆகும்? சொல்லுவார். எஸ்ஐசி சந்திரசேகர் தான் சொல்லுவாரு. எஸ்ஐசி சந்திரசேகர் தான் சொல்லுவாரு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாமான்னு கேட்டா அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போக வேண்டாமே. புரியுதுங்களா? ஒரு இப்போ ஏன் எதுக்கு அதை பேசணும்? நீங்க மக்களோட பிரச்சனை எவ்வளோ இருக்கு. இங்க திமுகன்னு சொல்ல வரல, தாவேக்கான்னு சொல்ல வரல. புரியுதுங்களா? யார் வேணுமாலும் ஆண்டாலும் மக்களோட பிரச்சனை என்ன? இன்னைக்கு தேதி என்ன ஆகுது? 12ஆம் தேதியில காவிரியை திறந்து ஒரு 9ஆம் தேதியை திறந்து கிட்டத்தட்ட 12ஆம் தேதிக்குள்ளார கடமடைக்கு வந்துடும். இன்னைக்கு தேதி என்ன ஆச்சு? 25 ஆச்சு. இன்னைய வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? இதை பத்தின எவனாவது ஒருத்தன் பேசுனீங்களாடா? அப்ப இவனுங்கெல்லாம் அரசியல்வாதிகள். இவனுங்களுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போட்டுட்டு வாயில எதை வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கோம்னு தெரியல சார். அவங்களுக்கு என்ன மெயின்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டாரு, அதுக்கு நாங்க பதிலடி கொடுத்தோம். அவ்வளோ. இது பதில். உதயநிதி கேட்டதுக்கு இது பதிலா? உதயநிதி எங்களை பார்த்து கேள்வி கேட்டாரு, இதுக்கப்புறம் எங்களை கேள்வி கேட்க கூடாது அப்படின்றதுக்காக நான் பதிலடி கொடுத்தோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதா? புரியுதுங்களா? கேட்ட என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். இது வந்து இவங்க வந்து பிஜேபியோட ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியுது. பிஜேபியில் நீங்க யாருக்கிட்ட வேணுமாலும் கேள்வி கேளுங்களேன். அண்ணாமலைகிட்ட ஏதாவது கேள்வி கேளுங்களேன். அண்ணாமலை தான் இப்போ பிஜேபியில் இல்லையா சார்? தனி கட்சி ஆரம்பிச்சாலும் அந்த கட்சிக்காரன்ட்ட கேள்வி கேளுங்களேன். சரி, இவரு பாண்டேகிட்ட கேள்வி கேளுங்களேன். பாண்டேகிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. அவர் தான் மற்றவங்களை கேள்வி கேட்டுன்னு அவர் கேள்வி கேட்பாரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்களேன். அது என்ன பதில்? கேட்ட கேள்விக்கு எவனுமே பதில் சொல்ல மாட்டாங்க. நிர்மலா சீதாராமன் வரைக்கும் கேட்ட கேள்விக்கு பதில் வராது, வேற ஒன்று சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அசந்து போற அளவுக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் அசந்து போறதா வேற லெவல்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப சொல்றீங்க அப்படின்னாலும் அதை நாகரீகமா சொல்லியிருக்கீங்களா?
அப்படின்னு நீங்கள் பாட்டு அப்பாவை காணான்னு சொல்கிறீங்க. அவர் வெளியில் போய் ஒரு மனைவி வந்து புருஷனை காணான்னு தேடிட்டு இருக்கான் அப்படின்னு. இது தேவையா? இவங்க கலாய்க்க போயிட்டு இவங்களே கலாய்ப்புக்குள்ள வந்துட்டாங்க. அதான் சொல்கிறேன், இவங்க யாரை கலாய்க்காங்க, எதுக்காக கலாய்க்கிறாங்க? இந்த கலாய்க்கிறதுக்காக உங்களெல்லாம் கொண்டு போய் ஓட்டு போட்டு உள்ளார உட்கார வச்சோம். எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. மின்சார பிரச்சனை பற்றி ஏதாவது மயிர் பேசுனீங்களா? அதான் வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்களே. வெள்ளை அறிக்கை விட்டா சரியா போச்சா? இதே வருமானம் தான் இருக்குது. இப்போ என்ன உங்களுக்கு வரி வருதோ, இந்த ஒரு மாதம் எங்களுக்கு அண்டாவில் ஒன்றையுமே காணாம் அப்படின்னா அந்த ஒரு மாதம் வரி வந்தது எங்கே போச்சு? அந்த வரி இவ்வளவு வந்திருக்கு, இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு வந்திருக்குது, இவ்வளவு வர வேண்டியது இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு மாதத்தோட வெள்ளை அறிக்கை நீ காட்டினியா? புரியலுங்க. இவங்க வந்து சும்மா, அதாவது என்ன சொல்கிறதுனா, வேற லெவலில் கொள்ளடிக்கிறது பிளான் பண்ணுறாங்க. ஊழலே பண்ண மாட்டோம், ஊழலை ஒழிப்போன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கொள்ளடிப்பாங்க பற்றி பேசுகிறீங்க. ஓகே டன். இப்போ தனியார் பள்ளிக்கெல்லாம் அதிக சான்சஸ் கொடுக்குறாங்க. ஆமாம். ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபாரின் இதெல்லாம் வந்து எஜுகேஷன் மெடிக்கல் ஃப்ரீ பண்ணுற நாடாக தான் எல்லா நாடும் மாறிக்கிட்டு இருக்குது. ரொம்ப, அதாவது வளர்ந்த நாடுகள் எல்லாமே எஜுகேஷனையும் மெடிக்கலையும் ஃப்ரீ மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கணுங்கிற இடத்துல நீ வந்து தனியாராக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கனா, அப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிற விஷயத்தை அழிக்கிற, கவர்மெண்ட் எல்லாத்தையுமே ப்ரைவேட்டாக மாற்றுற. அப்போ கவர்மெண்ட் அழியுதுன்னா இருமொழி கொள்கையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். அப்போ எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நீ காலி பண்ணிட்டன்னா ஆட்டோமேட்டிக்காக சிபிசிக்கு தான் இங்கே வந்து அவன் மும்மொழி கொள்கையை தான் அவன் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கான். இப்போ அதை தூக்கிட்டு போனால் இந்த மக்களும் இந்த மொழியும் என்னாச்சு? நீ தெலுங்குக்காரன் அப்படிங்கிறதுனால நீ எதை வேணுமாலும் தெலுங்குக்கு தாய் இல்லைங்கிறது மாதிரி அப்படிதானே? அதானே பண்றீங்க. உங்களுக்கு தாய் இல்லை, ஏன்னா எங்களுக்கு தாய்மொழி இருக்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பேசணும்ல. இப்போ இதெல்லாம் வந்து காசு கொடுக்காம எல்லாம் நடக்குது அப்படின்னா அப்ப யாரு இது உள்ளார வளர்றீங்க? உங்களுக்குள்ளார யார் ஸ்கூல் ஆரம்பிக்கிறா? லஞ்சம் வாங்கிட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுன்னு இல்லைங்க. நீங்க எனக்கு மாமா மச்சான், நான் உங்கள்கிட்ட லஞ்சம்லாம் வாங்க மாட்டேன். ஆமா, ஆனா இது மட்டும் கொடுத்துருவேன், பர்மிஷன் மட்டும் கொடுத்துருவேன். ஷேரிங் உங்களுக்கு வந்து அது வந்துடும். அது எப்படி வரும்? இது லஞ்சம், இது லஞ்சமா? இது லஞ்சமாங்கிற, இது கொள்ளை. தெரியுதா? இதைத்தான் ஒவ்வொரு பிசினஸ்லயும் அவங்க உள்ளார இன்வால்மெண்ட், அவங்களும் ஒரு ஷேராக இருந்துக்கிட்டு லஞ்சம் வாங்கலை. ஆக்சுவலாக அவங்க சொல்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த தாவேக்கா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாகில் பார்ட்டி ஃபண்டு அப்படின்றது ஒன்று போயிடுச்சு, இப்போ அது கஜானாக்குள்ளே வருதுன்னு சொல்கிறாங்களே. இதை சொன்னால் ஏன் திமுகவுக்கும் வருது? மோடி வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணுறப்ப கருப்பு பணத்தெல்லாம் உள்ளார கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணோம் அப்படின்னாரு. ஆமாம். இது வரைக்கும் ஏதாவது கொண்டு வந்திருக்காரு? ஒரு அக்கௌண்ட்டில் 15 லட்சம் கொடுக்குறேன்னாரு. வந்துதா? இல்லை, 15 ரூபா கூட வரல. ஏன் வரல? அப்ப இது மிகப்பெரிய போங்குன்னு தெரியுதா? எவ்வளவு பெரிய பொய்! யாரோ, அதாவது இந்தியாவில் வாங்கி வச்ச கடனை ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள் அது இல்லாம போறதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க. அந்த நேரத்தில் ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஆயா வரைக்கும் நோட்டை மாற்ற முடியாம திண்டாடிட்டு கிடந்தது. உண்டா இல்லையா? ஆமா. இப்ப என்னாச்சு? அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து வச்சுட்டீங்களா என்ன? கருப்பு பணத்தை வந்துகிட்டே இருக்குது சார். அதே மாதிரி இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, பார்ட்டி ஃபண்டுக்குன்னு போயிருந்தது டாஸ்மாகில் ஒரு சில அமௌண்ட்டு, அதெல்லாம் கஜானாக்குள்ளே கொண்டு வரோன்றாங்க. வந்துருச்சு, வந்துட்டே இருக்கு. தெரியுதுங்களா? ஏன் இந்த இதெல்லாம் வந்து நடக்கிற பிரச்சனையை விட்டுட்டு வேற ஒன்று பேசிட்டு இருக்கானுங்க, தெரியுதா? என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை பேசாம வேற ஒன்று பேசி அதை பிரச்சனைக்காக இப்போ ட்ரெண்டிங்கான விஷயமே என்ன? மு.க. ஸ்டாலின் எங்க இருக்காரு? சட்டசபையில இல்ல. உங்க அப்பா எங்க இருக்காரு? தேடி பாக்குறேன். இத வந்து பேச்சு பொருளாக்கியாச்சு. வேற எதை பத்தி எவனும் பேசல பாருங்க. அங்கங்க ஸ்கூல்ல வந்து ஸ்கூல்லாம் ஓபன் பண்ணியாச்சு. பல ஸ்கூல்ல சேர்க்கையே நடக்கல. புரியுதுங்களா? இந்த மாதிரி கண்டிஷன்ல அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸ்கூலுக்கெல்லாம் புக்கு போச்சா என்ன ஏது அவ்வளவு விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்குது. சும்மா ஒரு ஸ்கூல்ல போய் புத்தகத்தை கொடுத்துட்டு நாங்க எல்லாத்துக்கும் நொட்டிட்டோம் அப்படிங்கிறதும், ஒரே ஒருத்தருக்கு ரத்தத்தை கொடுத்துட்டு தமிழ்நாடு பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே ரத்தமே இவங்களே கொடுத்துட்டு மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து ரீல்ஸ் ஆட்சியாக நடத்திக்கிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு
ஏதாவது ரியலான விஷயத்துக்கு சொல்யூஷன் தேடுறானுங்களான்னா இல்லையே. டைம் கேட்குறாங்களா சார்? வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு டைம் கேட்குறாங்களே, நிதி சுமை இப்படி இருக்குது எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு தானே கேட்குறாங்க. ஏங்க வந்ததுலேருந்து நீங்க பிரச்சனைக்கு என்னங்கிற சொல்யூஷன் பேசியிருக்கீங்களா? இது பிரச்சனையா இருக்குது, இந்த பிரச்சனைக்கு நாங்க சொல்யூஷனா இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? இல்ல. ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? தெரியலங்கிறத விட, அப்ப இவங்களுக்கு தெரியல, இவங்க புதுசு அரசியல்வாதிகள், ரைட்டு. இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிறவங்களா இருக்காங்கல்ல, ஆமா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, இவங்கெல்லாம் படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்களா இல்ல போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்களா? படிச்சு தான் வந்திருப்பாங்க. அப்ப அவங்க தானே எல்லா கவர்மெண்ட்லயுமே அவங்க தான் இன்னது பண்ணணும்னு இவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் அமைச்சர்கள், முதலமைச்சர் சொல்றதுதான் சார் கேட்கணும். அந்த அதிகாரிகளும் அதிகாரம் தன்னிச்சையா அவங்க அதிகாரத்தை செலுத்த முடியாதுல்ல. தன்னிச்சையா பண்ண வேணாங்க, இப்படியெல்லாம் இருந்தது முன்னாடி, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பானுங்க. ஒருவேளை சொல்லி இருக்கலாம், நீங்க என்னங்க சொல்றது, நாங்க சொல்றதை கேளுங்கன்னு கூட இவங்க நெருக்கடி கொடுத்துருக்கலாம். ஏன்னா திமுக ஆட்சி காலத்துல எல்லா அதிகாரிகளும் ஃப்ரீடமா இருந்தாங்க. இந்த ஆட்சி காலத்துல இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு விஷயம் கூட வெளியே பரவிட்டு இருக்குல்ல. இல்லையே, போஸ்டல் ஓட்டு அதிகமா வாங்கினது இந்த ஆட்சியில தானே வாங்க. இந்த ஆட்சி வர்றதுக்கு தானே போஸ்டல் ஓட்டு உழுந்தது. அப்ப வேலை பார்த்தவங்க தானே பண்ணியிருக்காங்க. இல்ல அதுல வந்து போஸ்டல் ஓட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து திமுக தான் நிறைய வந்திருக்கு, அதிமுக செகண்ட் வந்திருக்கு, தாவேக்காவுக்கு 3வது இடம் வந்திருக்கு போஸ்டல் வாக்கு எல்லாமே. அப்படியா? ஆமா, ஓவரால் தமிழ்நாடு முழுக்க. ஓ, அப்ப மக்கள் வந்து தற்குறின்னு சொல்றவங்க மட்டும்தான் இப்படி ஓட்டு போட்டிருக்காங்க, அப்படிதானே? மக்கள் கூட இவரை பெரும்பான்மையா தேர்ந்தெடுக்கலையே சார். 108 இடங்கள் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ மக்கள்கிட்டே சில பேர் இவரை வந்து என்ன பண்ண ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுதுல்ல. ஆனா அவர் பேசுறது பார்த்தா மக்கள் எங்களை தானே தேர்ந்தெடுத்து உள்ளார வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அப்படி சொல்லிக்கிறாரு, மக்கள் தேர்ந்தெடுக்கல. அப்போ உண்மை அவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? யார் சொல்றது? ஜோசியக்காரனை கூட்டிட்டு வரணுமா? அவர் இப்ப கேட்குற மூட்ல இல்லவே இல்லையா சார்? யார் சொன்னாலும் அவர் கேட்குற மூட்ல இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும். அப்படி கேட்குற மூட்ல இருந்தா சட்டமன்றத்துல ஸ்பீச் பயங்கரமா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்பீச் தான் பயங்கரமா தான் இருக்குது. இல்ல இந்த வேற மாதிரி மக்களுக்கான பிரயோஜனமான ஸ்பீச் யார் இருந்திருக்குன்ற. அது பிரயோஜனமான ஸ்பீச்னா யாருமே அப்படி பேசலையே. நல்லா பேசுறதுங்கிற கணக்குல கூட அந்த ஆளு இவன் பேசுறான்ல, யாரு, ராஜ்மோகன். ஆமா, ராஜ்மோகன் அவர் பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி தானே சார் பேசுறாரு. ஆமா ஆமா, பட்டிமன்றத்துல எப்படி ஸ்பாட்டுக்கு ஸ்பாட் பதிலடி கொடுப்பாங்களோ அது மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஆமா, அதை வந்து சூப்பர் அப்படிங்கிற கொண்டாடுற கண்டக்குல தான் வச்சு. அது ஒரு சிலர் கூட்டம் இருக்குது, சூப்பர்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிறது மாதிரிலாம் கிடையாது. பிளாஸ்ட்ங்கிறானுங்க. இந்த இப்படி வர பண்ணோனியும் என்ன இப்படி பண்றதுன்னா, ஒரு படத்துல இப்படி பண்றது அப்படின்னா கழுத்தறுத்து போட்டுருவோன்னு அர்த்தம். தாடி அரிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சார், அதனால இப்படி பண்ணிருப்பாரு அப்படிங்கிறீங்க. மேபி இருக்கலாம், தாடி எதனா அரிச்சிருக்கும் அதனால இப்படி பண்ணிருப்பாரு. அது உடனே கேமராமேன் கேப்சர் பண்ணி போட்டிருக்கலாம். அப்படியா? நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேன். என்னன்னு சார்? ஆமா, இது அந்த முத்தத்தோட எச்சி வந்து இங்க இருக்கலாம், அதை தொடச்சிருக்கலாம். யாரோட முத்தம்? ஏதோ என்ன சொல்றது, வர்ற வழியில ஒரு வாங்கியிருக்கலாம். சரி, ஓகே, அது என்னவோ நம்மளுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையில வந்து சொல்றாங்க. கண்டிப்பா. அதாவது ஒருத்தர் வந்து இப்படி வச்சதுக்கு இப்ப நீங்க வந்து பார்த்தா தாடி அரிச்சது சொரிஞ்சாரு அப்படிங்கிறீங்க. இப்ப நான் கேள்விப்பட்டது வரைக்கும் முத்தத்தோட எச்சியை தொடச்சாரு அப்படின்னு. ஆமா, இன்னும் இப்ப என் பாயிண்ட் ஆஃப் பார்த்தா கழுத்தறுத்து போட்டுருவேன் அப்படின்னு. யாரு கழுத்தறுத்த போட போற? இல்ல புஷ்பா இப்படி பண்ணாரா? அல்லு அர்ஜுனோட காப்பி பேஸ்டா கூட சோஃபா மாடல் ஆச்சுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு. ஒருவேளை புஷ்பா ஆக்டிங் கொடுக்குறாரா நம்மளுக்கு தெரியும். எப்படின்னா புஷ்பாவா இல்ல இப்படின்னா புஷ்பாவா புரியல. இல்ல இப்படி பண்ணா புஷ்பா, இப்படி பண்ணா பாஷ்பு. அப்படியே திருப்பி போடுங்க, புஷ்பாவை அப்படியே திருப்பி போடுங்க, பாஷ்பு. வேணாம்ல. அதான் அந்த கட்சிக்கார மாதிரியே மாறிட்டீங்களே சார். நான் மாறல சார், சொல்ற வெளியில இப்படிலாம் சொல்லிக்கிறாங்கன்னு. இப்படி பண்ணா புஷ்பா, இப்படி பண்ணா பாஷ்பு. அதான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது. மேபி இப்ப அதானே போயிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க. இந்த பஸ் கூட விட்டாங்க, 300 பஸ் விட்டாங்க சார். இன்னைக்கு காலையில சென்னை அல்லோல் பட்டுச்சு பாருங்க, இந்த காமராஜர் சாலையை. வாகன ஓட்டிங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நானும் அவஸ்தப்பட்டேன். என்ன பண்ணாரு? அப்படி பஸ் ரிலீஸ் பண்ணிட்டாரு. சரி, ஓகே, என்ன பண்ணலாம் தான் 300 பஸ்ஸை தலைமைச் செயலகத்துலேருந்து குயின் மேரிஸ் காலேஜ் வரைக்கும் நிற்க வச்சிட்டாரு. செம்ம டிராஃபிக் போதாதுன்னு இவர் ஒரு பஸ்ஸில் ஏறி பெரம்பூர்னு பார்த்துட்டு ஏறிடுவார் போல இருக்கு சார். இவர் மக்களுக்கு அங்கதானே ஓட்டு போட்டாங்க, அந்த நன்றி கடன் செலுத்துறதுக்காக போயிட்டாரே. இன்னும் வரவே இல்லையே பெரம்பூருக்கு.
பெரம்பூருக்கு வரல. அப்புறம் எது வரைக்கும் போனார் பஸ்ல? சும்மா அந்த தலைமைச் செயலகத்துலேருந்து அந்த உழைப்பாளர் சிலர் வரைக்கும் அப்படி சும்மா அப்படி போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவாங்கல்ல. குழந்தைங்கலாம் இப்போ பைக்கில் வந்து அப்பா ஒரு ரவுண்டு கூட்டிட்டு வானா அது போய் அந்த தெரு முக்கில் போயிட்டு கூட்டின்னு வருவாங்களா, அந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் ரவுண்டு போயிட்டு வந்தார். ஆக்சுவலா புரோட்டோகாலை மீறி வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். புரோட்டோகாலா? ஆமா. சிட்டில வந்து ம் ஒரு முதலமைச்சர் வந்து ம் எங்கேயும் அவர் இஷ்டத்துக்கு போகக்கூடாது. ம் ஒரு இடத்துக்கு போறது பார்க்கறது அப்படின்னா கூட ம் மேயரோட பர்மிஷன் வாங்கணும். சார் இது என்ன சார் புதுசா இதான் இருக்கு? ரூல். புதுசா இருக்கு சார். ஏங்க, ஒரு மாவட்டத்துக்குள்ளார ஒரு முதலமைச்சர் வர்றாரு ம் அப்படின்னா ம் அந்த மாவட்டத்தோட மேயர் இருப்பாங்க. ம் இப்போ மாவட்டத்தோட கலெக்டர் இருப்பாங்க. ம் இந்த இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் லிங்க்ல இருக்கணும். ம் அவங்களோட அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க அங்க எது வேணாலும் நடக்கலாம். ம் இப்போ இவர் பாட்டுக்கு பஸ்ல ஏறி போறாரு, ஒரு பஸ் பாம்பு பிளாஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ம் ம் யோசிச்சு பாருங்க. அந்த புரோட்டோகாலை இவங்க ஃபாலோ பண்றாங்களா? ம் ம் இப்படி ஃபாலோ பண்ணாம போனதுனால தான் ஸ்ரீபெரும்புதூர்ல யார் வெடிச்சு செத்தா? ராஜீவ்காந்தி முன்னாள் பிரதமர் ஏன்? ராஜீவ்காந்தி. அங்க புரோட்டோகாலை மீறப்பட்டது. அது தெரியுமா? அது தெரியாது சார். அவர் போகணுங்கிறது அதாவது மீறப்பட்டு போனது. ம் ம் போகக்கூடாது. சொல்லியும் இல்ல அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு நடந்தது. ம் 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 அந்த மாதிரி விஷயங்கள். இப்ப அது மாதிரி இங்க யாரு மேயர் ஏன் சொல்லாம விட்டாங்களா? இங்க மேயர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக மேயர் அவங்க வேலையை செய்யல அப்ப. தெரியலையே. ஏன்னா இப்போ புரோட்டோகால் அப்படின்ற போதே பயங்கரமா டிவிகேக்கும் மேயருக்கும் முட்டிக்கிச்சு பயங்கரமா. அது சட்டமன்றம் வரைக்கும் வந்துருச்சு. இது யாரு புரோட்டோகாலு, யாரு இது பண்றது அப்படின்னு தெரியல. நான் இப்பதான் கேள்விப்படுறேன் நீங்க சொல்றது. ஒரு சிஎம் வந்து இல்ல சென்னைக்குள்ள இல்ல இது ஒரு பண்ணணும்னா, டிஸ்ட்ரிக்டா இருந்தா ஒரு எதா மேயர் இருந்தாலும், புரோட்டோகால். அதாவது என்ன சொல்றது, மாநகராட்சியா இருந்ததுன்னா மேயரோட கண்ட்ரோல்ல பர்மிஷன் கேட்கணும். ஓகே. மாவட்ட ஆட்சியா இருந்ததுன்னா கலெக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். ம் ம் இவங்களோட பர்மிஷன் மூலியமா தான் ஒரு முதலமைச்சர் ஆனவர் போகவே முடியும். ம் ம் இல்லாட்டினா அந்த தலைமைச் செயலம் போனா தலைமைச் செயலம், அவர் வீடு போனா வீடு, இவ்வளவுதான். அதுக்குள்ளார இறங்கி வேற இடத்துக்கு போகணும்னா வித்தவுட் பர்மிஷன்ல போக கூடாது. ஆனா பாதுகாப்பு அதிகாரி இருக்காங்களா சார்? பாதுகாப்பு அதிகாரியே இருந்தாலும் இவங்க கொடுக்கணுங்க. போற இடத்துல ஏதாவது பர்மிஷன் இவங்க கொடுக்கணும். பர்மிஷன் கண்டிப்பா. இங்க போறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பண்ணணும். அந்த Okay. இன்ஃபர்மேஷனை வந்து அக்ரி பண்ணணும் அவங்க. அப்போ முதலமைச்சர் வந்து இந்த ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. இவங்க ஆரம்பத்துல இருந்தே எல்லாமே பிரேக் தானங்க பண்ணிட்டு இருக்காங்க. ம், ம். இது வரைக்கும் சட்டசபையில எவனாவது ம். இப்படி அப்படின்னு இருக்கானா? இல்ல. எம்ஜிஆர் இப்படின்னு இருக்காரு. எம்ஜிஆர் எவ்வளவு ஸ்டைல்லாம் பண்றவர் தான். ஆமா. இப்படி பண்ணிருக்காரு. இல்ல ஆ? இல்ல இல்ல அப்பாவை காணன்னு இப்படி கை வச்சுக்கிட்டு அப்பாவை காண அப்படின்னு இல்ல ஆ? இல்ல தேடி இருக்காங்க. இல்ல. எவனாவது ஒருத்தன் சொல்லுங்க. இது வரைக்கும் தேடுந்தில்ல. இது வரைக்கும் அப்ப சட்டசபையோட ரூலே மாத்தி டிராவல் பண்ணிருக்காங்க. தெரியுதா தெரியலையா? அது தெரியுது. சட்டமன்றத்துல ரூல்ஸே மாத்தி. அப்புறம் அங்கேயே சட்டமன்றங்கிற இடத்துலயே மாத்திட்டாங்க. அப்படிங்கிறப்ப இங்க என்னத்த? ம் 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 அதெல்லாம் நீங்க வந்து நோ டைலாக்ஸ். ஓகே. இப்போ இது இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த நாள். ம். அவர் பிறந்த நாள் அன்னைக்கு திருவள்ளூர்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. விஷவாயு தாக்கி 9-10 பேர் இறக்குறாங்க. ஆமா கேக் வந்து தலைமைச் செயலகத்துக்கு கொண்டு வராங்க. ஆமா நான் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா. அப்படியே கட் பண்ணி வீட்டுக்கு வந்தா த்ரிஷா வந்து ஒரு ஏஐ போட்டோவை ரிலீஸ் பண்றாங்க. ம். இது மாதிரி கேக்கு வெட்டி செலிப்ரேஷன் பண்ணி. இது எப்படி பார்த்து நம்ம இது பண்றது? அதாவது ஒரு விஷயம், ஃபேமிலி வேற, இது அலுவலகம் வேற. ம் புரியுதுங்களா? ம். அஃபிஷியல் வேற, பர்சனல் வேற அப்படிங்கிறத ரெண்டா பிரித்து தான் கலைஞராக இருந்தாலும் சரி, யார் அதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ம். கலைஞர் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு அம்மாவை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. யார்? ராசாத்தி அம்மாவையா? ம் சத்தியமா தான். அப்படி தானே? ம், நான் ஏதாவது மாற்றி சொல்கிறேன்னு? இல்ல இல்ல கரெக்ட். இல்லை இல்லை கரெக்ட் தானே? இப்போ ராசாத்தி அம்மாவை அவர் வச்சிருக்காருங்கிறதே வெளி உலகத்துக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதனால எவ்வளவு பயந்தாரு, இந்த மக்கள் மத்தியில் நம்மளோட செல்வாக்குகள் எந்த அளவுக்கு சிதைஞ்சு போகும்னு அவர் இன்ஃபியாரிட்டியாக அவர் எந்த அளவுக்கு உள்ளார உட்காந்து அழ ஆரம்பிச்சாருங்கிற விஷயங்கள் வரைக்கெல்லாம் ம். நம்ம இதில் பார்த்துருக்கோம். ம் ம் புரியுதுங்களா? ஏன்னா மக்களை மதிச்சாங்க, மக்களை பார்த்து பயந்தாங்க, மக்கள் என்ன நினைப்பானோ அப்படிங்கிற அந்த உள் உணர்வுக்குள்ளார அவங்க இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே, பர்சனல் எல்லாத்தையுமே அஃபிஷியலோட கலக்காம இருந்தாங்க. கலக்காம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ம் ம் இங்கே அப்படி இல்லை. ம் ம் ஆமாம், அஃபிஷியலாக வெளியில் பார்த்தீங்களா வச்சுக்கிறது, அப்படி அஃபிஷியலாக ட்ராவல் பண்ணுறாரு, ம் அஃபிஷியலாக அதை வந்து ஈஸி பண்ணுறாரு. இப்போ ஏன் அப்படின்னு நான் பார்த்தேன்னா,
இவர் பேசிக்காக மனிதனே கிடையாது. ஆமாம், மனுஷனாக இருக்கிறவனுக்கு தான் இந்த மாதிரி கூச்சம், வெக்கம், சூடு, சொரணை இதெல்லாம் மற்றவங்கள பார்த்து ஒரு என்ன சொல்கிறது, தன்னை பார்த்து அசிங்கமாக நினைப்பாங்களே அப்படிங்கிற உணர்வெல்லாம் கொஞ்சம் வரும். மக்கள்ங்கிறவன் நம்மளை பார்த்து தப்பாக நினைப்பானே, நம்மளோட பொண்டாட்டி தப்பாக நினைப்பாங்களே, நம்ம பொண்டாட்டி வந்து நம்ம மேலே கோவப்படுவாங்களே, நம்ம பிள்ளைங்க நம்ம மேலே கோவப்படுமே அப்படிங்கிற இந்த உணர்வெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மனுஷனாக இருந்தால் தான் வரும். இவர் மனுஷன் கிடையாது. வேற இது வந்து தெய்வ நிலை. தெய்வ நிலையா? தெய்வம். ஆமாம், அவங்க கட்சியில் இருக்கலாம் தெய்வ மகன்கள். ஆல்ரெடி அவங்கள கடவுள் தான் சார் அதாங்க, அவரு தெய்வம். அந்த கட்சியில அவரு கீழே இருக்கிறவங்க எல்லாம் தெய்வ மகன்கள். ஆமா, அந்த மாதிரி. ஓகே, இவர் வந்து தெய்வமா இருக்கிறதுனால தான் இவர்கிட்ட ஒரு இருக்கிற ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஆக்சுவலா என்ன, நீங்க நம்ம இந்து கடவுளை நீங்க பொறுத்த வரைக்கும் எல்லா கடவுளுக்குமே ரெண்டு இருக்கு. ரெண்டு இருக்குன்னு மீன்ஸ்னா நான் அந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. நான் அந்த விஷயத்துக்கு சொல்லவில்லை. ரெண்டு மனைவி இருக்குங்கிற. ஓகே, நீங்க எந்த கடவுள் எடுத்தாலும் ஆமா ரெண்டு மனைவி இருக்கும். அது மாதிரி தெய்வ நிலைக்கு இவர் இருக்கார். அது ரெண்டாவதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கார். புரியுதுங்களா?